உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் ஃபார்முலா லாஸ்ட்டாவே போட்டுருக்கேன். ஓகே ஓகே சார். அங்க நீங்க தரவா இருந்தீங்கன்னா இங்க 3 சாப்டர் ஈஸியா இருக்கும். நீங்க ப்ளஸ் 2 ஓகே இந்த கான்செப்ட் தரவா இருந்தீங்கன்னா 3 சாப்டர் ஈஸியா இருக்கும். சரி, இப்ப வந்து நம்ம யூனிட் 3 பார்க்குறோம். அப்படிதானே? எஸ் சார். யூனிட் 3 இன்டெகிரல் கால்குலஸ் கரெக்டாமா? எஸ் சார். அப்ப இன்டெகிரல் கால்குலஸ்ல நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் இது முன்னாடி ஃபார்முலா தான். ஃபார்முலா தெரிஞ்சுட்டு ப்ராப்ளமே ஒன்றும் நம்ம நடத்த தேவையில்லை. ஈஸியாக ஆல்ரெடி ப்ளஸ் 2 போட்ட ப்ராப்ளமே கம்பல்சரி வந்துடும். ப்ளஸ் 2 ஓகே நீங்கள் எந்த சார். அளவுக்கு போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்டெகிரல் எக்ஸ் பவர் என் இன்டு டிஎக்ஸ் என்ன கிடைக்கும்? x power n plus 1 divided by n plus 1 plus c sir. கமா n is not equal to -1. சரியா? Okay sir. அடுத்த ஃபார்முலா இன்டெகிரல் 1 by x into dx 1 by x into log. வெரி குட் log x plus c கரெக்ட்டுங்களா? Okay sir. இன்டெகிரல் e power x into dx e power x plus c sir. ஓகே, எந்த டைமுக்கு கான்ஸ்டன்ட் டைம் இன்க்ளூட் ஆச்சுனா சப்போஸ் இன்டெகிரல் e power ax into dx னு வந்தா என்ன எழுதணும்? 1 by a into e power ax plus c. சரிங்களா? Okay sir. சரி, அதே மாதிரி ஐடியா அடுத்தது இன்டெகிரல் sin x minus cos x sir, plus c. இன்டெகிரல் cos x into dx sin x plus c sir. அதே மாதிரி தான் இன்டெகிரல் sin ax into dx னு வந்து என்ன எழுதுவீங்க? -1 by a into மைனஸ் டிவைட் ஆகும். சரிங்களா? ஓகே சார். அப்ப இன்டெகிரல் cos ax into dx னு வந்து என்ன வரும்? 1 by a into sin ax plus c. கரெக்டாமா? ஓகே சார். சிக்ஸ்த் ஃபார்முலா இன்டெகிரல் tan x into dx log of secant x plus c. ஓகேங்களா? எஸ் சார். செவன்த் ஒன் இன்டெகிரல் cosecant x into dx என்ன ஆகும்? minus log of cosecant x minus cot x plus c. ஓகேங்களா? ஓகே சார். இன்டெகிரல் secant x into dx என்ன வரும்னா log of secant x plus tan x plus c. இன்டெகிரல் cot x into dx என்ன வரும்னா log of sin x plus c. ஓகேங்களா? எஸ் சார். இன்டெகிரல் secant squared x into dx வந்து tan x. எஸ் சார். அப்படி நோட் பண்ணிக்குமா? ஓகே சார். இன்டெகிரல் cosecant squared x into dx என்ன வரும்னா minus cot x plus c sir. ஓகேங்களா? எஸ் சார். 12th one integral 1 by root of 1 minus x squared into dx. ஸோ அது இல்லாமல் இன்னும் ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலா இங்கே எழுதிடுறேன். ஆக்சுவலாக 12th ஒன் ஃபார்முலா என்னன்னா இன்டெகிரல் secant x into tan x. secant x plus c sir. சூப்பர். secant x plus c. அப்போ அடுத்த ஃபார்முலா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இன்டெகிரல் cosecant x into cot x. cosecant x into cot x கரெக்ட்டுங்களா? எஸ் சார். என்ன வரும்? cosecant x into cot x into dx என்ன வரும்? minus cosecant x plus c sir. வெரி குட் மா, கரெக்ட். ஸோ இது என்ன ஆகும்னா sin inverse of x னு வரும், ஆர் இதே ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா மைனஸ் cos inverse of x னு வரும். ரெண்டு ஃபார்முலா இருக்கு. எய்தர் இது எழுதலாம் ஆர் இந்த ஃபார்முலா எழுதலாம். சரிங்களா? எஸ் சார். சேம் ஐடியா இன்டெகிரல் 1 divided by 1 plus x squared into dx. இதுக்கு என்ன எழுதலாம்? tan inverse of x னு எழுதலாம் ஆர் மைனஸ்
cot inverse of x ன்னு வரும். சரியாம்மா? Yes, sir. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா என்னது? 1 by x into root x square minus 1, sir. அது என்ன வரும்? Minus cosecant x plus c, sir. Cosecant inverse. 1 divided by x into root of x squared minus 1 into dx equal to minus cosecant inverse x plus c. எல்லாத்துக்கும் plus c வரும், நான் plus c விட்டுட்டு வரேன், plus c போடும். சரிங்களா? Okay, sir. or same மாதிரி secant inverse x plus c வரும். சரியாம்மா? Okay, sir. ஸோ அடுத்தது integral u into dv. இது என்ன கிடைக்கும்? uv minus integral Minus u. Yes, sir. v into du. Okay, sir. அடுத்து பெர்னாலிஸ் ஃபார்முலான்னு பேர் இது பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வரும் பார்த்துக்கோங்க. பெர்னாலிஸ் ஃபார்முலா u into v into dx இதனோட கான்செப்டை எலாபரேட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இதனோட ஃபார்முலா என்ன? u v1 minus u dash v2 plus u double dash v3 minus u triple dash v4 plus dot dot dot. இதுக்கு பேர் பெர்னாலிஸ் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? Okay, sir. So as per 9 formulas நம்ம வந்து அப்படியே 10th standard plus 2 standard சொல்லியிருக்கேன். plus 2 னால 9 formula ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது dx divided by a squared minus x squared integral dx divided by x squared minus a squared அடுத்து integral dx divided by a squared plus x squared இது வந்து without root ஓட மூணு ஃபார்முலா. சரிங்களா? Yes, sir. சொல்லிட்டே இருப்பேன். லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்தோம் சொல்லிட்டே இருப்பேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு என்ன வரும்? 1 by 2a 2a log a plus x divided by a minus x plus c, sir. அதுக்கு இதுக்கு ரெசிப்ரோக்கல் ஆயிடும். அப்போ 1 by 2a log a minus x a plus x plus a x minus a. Okay. இதுக்கு வந்து என்ன வரும்? 1 by a tan inverse of x by a ன்னு வரும். சரிங்களா? Yes, sir. இந்த மூணு ஃபார்முலாலே ரூட் கிடையாது, ஸ்கொயர் ரூட் கிடையாது. இப்போ இது மூணு ஃபார்முலாவுக்கு ஸ்கொயர் ரூட் வரும். சரியாம்மா? Yes, sir. அப்ப என்னாச்சு? இன்டெகிரல் dx divided by root of a squared minus x squared integral dx divided by root of x squared minus a squared integral dx divided by root of a squared plus x squared. இந்த மூணு ஃபார்முலா என்ன வரும்னா இது வந்து sin inverse of x by a. ஓகேங்களா? Okay, sir. இது வந்து என்னவும் log of x plus root of x squared minus a squared plus c. கரெக்டாமா? Yes, sir. இது அதே ஐடியா தான். log of x plus root of a squared plus x squared. கரெக்டாமா? Yes, sir. இது எத்தனாவது? 21 22. இது எல்லாமே இந்த ரூட் வந்து டினாமினேட்டர் இருக்குது. இதே ஸ்கொயர் ரூட் வந்து என்னது? நியூமரேட்டருக்கு வந்தா என்ன ஆகும்? அந்த ஃபார்முலா. சரிங்களா? Yes, sir. 3 என்ன நியூமரேட்டர். அப்ப என்னது? root of a squared minus x squared dx integral root of x squared minus a squared into dx அடுத்து integral root of x squared plus a squared into dx. சரியாமா? Yes, sir. அப்ப இந்த ஃபார்முலா என்னது? x by 2 இந்த டேர்ம் அப்படியே வந்துரும். இந்த டேர்ம் என்ன? root a squared minus x squared a squared கோஎஃபிஷியன்ட் பிளஸ் அப்ப பிளஸ் a squared by 2 இதனுடைய டினாமினேட்டர் ஃபார்முலா. இதனுடைய டினாமினேட்டர் ஃபார்முலா என்ன? sin inverse of x by a. அந்த ஃபார்முலா அப்படி எழுதிக்கணும். சரியாமா? Yes, sir. sin inverse of x by a plus clear. Okay, sir. அப்ப இதுக்கு டினாமினேட்டர் ஃபார்முலா இருக்குது, இதுக்கு டினாமினேட்டர் ஃபார்முலா இருக்குது. அதை வந்து அப்படி இங்க அப்ளை பண்ணிக்கணும். சரியாமா? Yes, sir. அப்ப என்னாச்சு? x by 2 root of x squared minus a squared இங்க a ஓட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் அப்ப மைனஸ் a squared by 2 into log of x square x plus root of x squared minus a squared plus c. சரியாமா? Okay, sir. அப்ப இது என்ன கிடைக்கும்? இது இதே ஐடியா தான். x by 2 நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு? x by 2 root x square
plus a square ம். plus a square by 2 log ம். 4 x plus x plus root x square plus a square plus c sir. அவ்வளோதாங்க. அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலா இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க. போக போக என்ன வேணுமோ நம்ம அத பார்த்துக்கலாம். சரிங்களா? Okay sir. இது எல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா? அந்த 18 கூட 19ல இருந்து மட்டும் காமிங்க சார். ம். ஓகே.